வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவன வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் பார்ட் 3 வரைக்கும் நம்ம கதை பார்த்துருக்கோம். கதையோட தலைப்புனாலயோ, இல்ல எதனாலன்னு தெரியல நம்மளுக்கு காப்பிரைட் வருது. ஸோ, அதனால அந்த தலைப்ப மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லி பார்க்கலாமா? "நீ யாரோ, நான் யாரோ" அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஹெட்டிங் வந்து அந்த அதே பேர்ல தான் வந்திருக்கும். ஆனா பேர மென்ஷன் பண்ண முடியல. ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலாமா? லாஸ்ட்டா பார்ட் 3ல என்ன பார்த்துருந்தோம்? சந்துருவோட அப்பா அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததாவும், சந்துருவோட அப்பா அவர்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்தத நம்ம பார்த்தோம். கல்யாணம் போய் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஓகே, அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க வெயிலுக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலா மழை பெய்யுது. மழை பெய்யாத இடங்கள்ல கூட கொஞ்சம் குளிர்ந்த காற்று அடிக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா இதமான சூழல்ல இருக்குது. அப்போது இந்த கதையை சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு கேட்குறீங்களா? ஓகே மக்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்துருவோட அப்பா வேலன் சந்துருக்கிட்ட சொல்கிறாரு, "நீ திரும்ப என் நண்பனோட குடும்பத்தை நெருங்காத. உன்மேல் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாசமும் என்னை விட்டு போயிடும். அவங்கள நீ தொந்தரவு பண்ணா" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சந்துரு சொல்கிறாரு, "அப்பா ப்ளீஸ், உங்களுக்கு உங்கள் நண்பன் முக்கியமாக இருக்கலாம். நான் அதை தப்பு சொல்லலை. எனக்கு ஏன் நண்பன் முக்கியம். அவன் என்னை திட்டினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, ஏன் என்னை கொன்னா கூட எனக்கு சந்தோஷந்தான். அவனை பார்க்குறத யார் தடுக்க நினச்சாலும் அது நடக்காது. ஏன் அது உங்களால் கூட முடியாது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு அவன் வேகமாக மாடிக்கு போனான். சந்துரு அம்மா சாந்தி, "சந்துரு நில்லுப்பா, அப்பா சொல்கிறத கேளுப்பான்னு" கத்துனாங்க. அதுக்கு வேலன் சொல்கிறாரு, "சாந்தி, நீ கத்தாத. அவன் பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அவன் முட்டாள்தனமாக பேசுகிறான். அவன் அட்லீஸ்ட் உயிரோடையாவது நம்ம கூட இருப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுவும் இப்போ நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று சாந்தி, விதி வலியுது" அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, "தயவு செய்து நடக்க போகிற விபரீதத்தை நிறுத்துங்க. நீங்கள் நினச்சா முடியும். அவன் நம்ம பிள்ளைங்க. அவன் உயிரோட நீங்கள் விளையாடாதீங்க. அவன் நேராக போய் கல்யாணம் முன்னாடி நின்னா, ஐயோ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அதை வர்த்தினி பார்த்தா என் மகனோட நிம்மதியும் இந்த குடும்பத்தோட மிச்சம் மீதி இருக்கிற சந்தோஷமும் போயிடுமே. அவள் 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை எதுவும் இன்னும் மறக்கலை. இன்றைக்கும் என் கண் முன்னாடி காட்சியாக தெரியுது. அந்த காதில் கேட்குது அவள் சொன்ன வார்த்தை எல்லாம். அந்த கொடூரமான மழையிலையும் அந்த கொடுமையான இடி சத்தத்துலேயும் அவள் சொன்னது அவள் தெளிவாக கேட்டுச்சு. அவள் சொன்ன வார்த்தை அவ்வளவு தெளிவாக கேட்டுச்சு. அவளை பார்க்குற எல்லாருக்குமே பயம் வந்தது. அவகிட்ட இருந்து என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க" அப்படின்னு சந்துரு அம்மா அழுதாங்க. "சாந்தி, நம்ம கையில் எதுவுமே கிடையாதும்மா. பூ மாதிரி இருந்த அவளை இப்போதைக்கு இப்படி மாற்றினது யார்? உன் மகனோட செயல் தானே. அவளை தடுக்கிற உரிமையும் எனக்கு கிடையாது. அந்த தைரியமும் எனக்கு இல்லைம்மா." அவளை தன்னோட மனைவியை தன் தோளை சாய்ச்சிக்கிட்டு ஆறுதல் படுத்தினாங்க. நடக்கிறத நம்மளால் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்க பழகிக்கலாம் சாந்தி. தப்புக்கான தண்டனை கிடைச்சி தானே ஆகணும். அதே நேரத்தில் ஜெர்மனியில் வர்த்தினியோட பிஸ்னஸ் பார்ட்னர் வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்காக போயிருந்தாங்க. அங்கே வர்த்தினியோட அண்ணா கல்யாண், அம்மா அப்பா எல்லாரும் காத்துட்ருந்தாங்க. குழந்தைங்க 2 பேரும் வேகமாக போய், "எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்துக்கிட்டீங்களா மாமான்னு" சொல்லி கல்யாணை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. வர்த்தினியும் ஃபேமிலியும் எல்லோரும் வெல்கம் பண்ணாங்க. பார்ட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. பிஸ்னஸ் பார்ட்டிங்கிறதுனால பிஸ்னஸ் பற்றின பேச்சுக்களும் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்த எல்லாரும் ஒரு முறையாவது வர்த்தினியை பார்க்காமவும், அவளோட அழகை பற்றி பேசாமவும், அவளோட ஆட்டிடியூட் திறமையை பற்றி பேச யாருமே இல்லை. அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே வர்த்தினியை அவ்வளோ பிடிக்கும். பிஸ்னஸ் மைண்ட்
உள்ள ஒரே பொண்ணு, பிஸ்னஸ்க்காகவே பிறந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா அவளை அப்படி வளர்த்தது தான். பார்ட்டினாவே நிறைய பிஸ்னஸ் பற்றின டாக்காக தான் இருக்கும். நிறைய பிஸ்னஸ் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் இவளை பார்க்க, ஆனால் இவ கண்ணை ஒருத்தரை தேடுது. சுற்றி சுற்றி பார்க்குறா, ஆனால் அவள் தேடுற ஆளை காணும். மெதுவாக அவள் கண்ணை ஒருத்தர் மூடுறாங்க. பார்க்க 6.2 ஹைட்டில் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் இன்னும் ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு. வர்த்தினி சொல்கிற, ஜான் இன்னும் நம்ம குழந்தைங்களாம் என்ன அப்படின்னு கேட்க, வர்மனும் வர்தனும், நான் தான் சொன்னேன்ல அங்கிள், அம்மா உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க 2 பேர் கை கொட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜான் சொல்கிறாரு, எப்படி கண்டுபிடிச்ச? உனக்காக நான் பர்ஃப்யூம் கூட அடிக்காமல் வந்தேன், நீ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு. வர்த்தினி சிரிச்சுக்கிட்டு, என்னை தொடுற தைரியம் ஒன்றை தவிர யாருக்கு இருக்குது? அது உனக்கும் தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நீ இந்த 2 சுட்டி கூட சேர்ந்து நீயும் சுட்டித்தனம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்டா. அங்கிள், அம்மா உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, வாங்க ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். கண்டிப்பாக என்னோட 2 பிரின்ஸ் கேட்டு இல்லை நான் சொல்லுவேன், வாங்க போகலான்னு சொல்லி ஜான் அந்த குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போனார். கல்யாண் அந்த குழந்தைங்க செய்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு, வர்த்தினி, ஜான் கூட எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க, அவன் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் குழந்தைங்களையும், உன்னையும் சரி, நீ கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போதே, போதும் அண்ணா நீ ஸ்டாப் பண்ணு, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பற்றி நீ முதல்ல நீ யோசி அப்படின்னு வர்த்தினி சொன்னான். எனக்கு லைஃபா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது வர்த்தினின்னு சொல்லிக்கிட்டு அவர் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டார். வர்த்தினி கண்கள் எல்லாம் கோபத்தில் செவந்தது. அவ்வளோ கோபம் கண்ணில். கையில் இருக்கிற ஜூஸை அந்த கிளாஸை கையால் நசுக்கியே உடைச்சான். அது உடைச்சி கீறி கை ஃபுல்லாக ரத்தம் ஒழுகிட்டே இருக்குது. எதுக்கு இவளுக்கு இவ்வளோ கோபம்? யார் மேலே இவ்வளோ கோபம்? எதனால் இவ்வளோ கோபம்? வாங்க அடுத்த பாட்டில் பார்க்கலாம். கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, த்ரோட் பெயின், அதனால கொஞ்சம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க, ஓகேயா?